இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு, என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 3வது மாதம் முடிந்து 4வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 4வது மாதம் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷமான நாட்கள் வரும். அதே போல் விரதங்களும் சுப முகூர்த்தங்களும் வரும். எல்லாத்துக்கும் மேலே அரசு விடுமுறை மற்றும் வாஸ்து நாட்கள்லாம் வரும். அதெல்லாம் என்னங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை கெட்டதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நாம் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் நவக்கிரகங்களால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்துடைய முக்கியமான சிறப்புகளை பார்க்கலாம். ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் தெரிஞ்சுக்கிறது ஏதாவது ஒரு வகையில் நம்ம ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கான முக்கியமான அந்த விசேஷ நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழ் மாதத்தின் கடை மாதமாக பங்குனி மாதத்துடைய முதல் மாதமான சித்திர மாதமும் இணையக்கூடியது தான் ஏப்ரல் மாதம். அதாவது தமிழ் மாதத்துடைய கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடியது ஏப்ரல் மாதத்தில் வரும். அதனால் முக்கிய விசேஷ நாட்கள், விரதங்கள், அரசு விடுமுறை, சுப முகூர்த்தம், வாஸ்து நாட்கள் நிறையவே ஏப்ரல் மாதத்தில் வரும். ஆக்சுவலி ஆங்கில வருடத்தில் 4வது மாதமாக ஏப்ரல் வருகிறது. திருமண மாதம் என்றும் திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி தமிழ் மாதமான பங்குனி ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். அப்புறம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13ஆம் தேதியுடைய அந்த நாள் அன்னைக்கு பங்குனி நிறைவடையும். தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கும். அதன்படி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும். சித்திர மாதம் இளவேநீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதம். பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குகிறது. இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் முக்கிய விசேஷ நாட்கள் என்று சொல்லப்படும். இதில் விரதங்கள், அரசு விடுமுறை, சுப முகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாட்கள் குறித்து விவரங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையும் கடக ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதிரடியாக பார்க்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி. ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி. ஏப்ரல் 30 அக்ஷய திருதி. இதெல்லாம் ஏப்ரலில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான விரத நாட்கள். அப்புறம் ஏப்ரல் 1, ஏப்ரல் 29 வளர்பிறை தேய்பிறை கிருத்திகை. அப்புறம் ஏப்ரல் 3, ஏப்ரல் 19 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி. ஏப்ரல் 8, ஏப்ரல் 24 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி. ஏப்ரல் 10, ஏப்ரல் 25 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம். ஏப்ரல் 16 சங்கடகர சதுர்த்தி. ஏப்ரல் 26 மாத சிவராத்திரி. ஏப்ரல் 29 சந்திர தரிசனம். ஏப்ரல் 12 பௌர்ணமி. ஏப்ரல் 27 அமாவாசை. இதெல்லாம் பங்குனி சித்திரையில் வரக்கூடிய ஹைலைட்டான திதிகள். ஸோ இந்த திதிகளையும் இந்த முக்கியமான நாட்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நாட்களுக்குரிய வழிபாடு செய்து பயன்பெறணும். அதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெற்றி பெறுவது என்பது ஈஸியாக இருக்கும். சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்க நேரும். எனவே உங்கள் காரியத்தில் வெற்றியை பெற நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட வேண்டும்.
ஆக்சுவலி இந்த மாதம் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எதிரிகளை வெற்றி கொள்வது ஈஸியாக இருக்கும். சில சங்கடங்களை தவிர்க்க நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். பிறருடைய விவகாரங்கள் நீங்களாகவே ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் கடினமான பிரச்சனைகளை சந்திக்கணும். எனவே நீங்களாக பிறருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க செல்லாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. அண்டைய அயலாரோடு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அவர்கள் உங்கள் சொத்தை சேதப்படுத்தலாம். அதன் காரணமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். நீங்கள் அவர்களோடு சண்டை போட நேரலாம். அதனால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். இதனால் நீங்கள் அமைதி இழக்க நேரலாம். எனவே வாக்குவாதங்களை தவிருங்க. உங்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதன் மூலம் சமூக நல்லிணக்க உறவை பராமரிக்க இயலும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட உங்கள் கூட்டாளிகள் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதனால் சில நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். எனவே கூட்டு தொழில் முயற்சியில் இருந்து விலகி இருங்க. இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். கடன் சுமை இருக்கும். வழக்கு விவகாரங்களை சந்திக்க நேரலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே எதிலும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்படுங்க. சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் எதிர்மறைகள் நீங்கி முன்னேற்றம் காண இயலும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்படணும். ஆக்சுவலி இப்படி செயல்பட்டிங்கன்னா காதல் குடும்ப உறவில் இந்த மாதம் உங்கள் துணையோடு சில கடினமான சூழலை சந்திக்க நேரலாம். உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தவறான புரிந்துணர்வு மற்றும் வாக்குவாதங்கள் எழலாம். இது உங்கள் உறவில் சிக்கலை கூட ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் உறவில் பிரிவினை கூட ஏற்படலாம். எனவே உங்கள் துணையோடு வாக்குவாதங்களை தவிருங்க. அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதன் மூலம் உறவில் மகிழ்ச்சியானது இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட ஒருவரை ஒருவர் சந்திப்பது கூட கடினமாக இருக்கலாம். இதனால் தாள்கள் பரிமாற்றத்திலும் குறைகள் வரலாம். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. இதனால் உறவில் மகிழ்ச்சி கூடும். ஒற்றையர்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம். அவர்கள் மூலம் ஏமாற்றப்படலாம். எனவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் தேவை. பொறுமை ரொம்ப அவசியம். திருமணமான தம்பதிகள் உங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து கொள்வதன் மூலம், அதாவது உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்கள் செயல்களில் அதிக கவனம் செலுத்துங்க. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலையில் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே நஷ்டங்களை தவிர்க்க திட்டமிட்டு வரவு செலவை மேற்கொள்ளுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளில் நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரலாம். நீங்கள் கடன் வாங்க வேண்டியது கூட இருக்குது. எனவே புதிய முயற்சிகளுக்கு திட்டமிடல் உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் இந்த மாதம் தொடர்ந்து செய்யுங்க. உத்தியோகத்தின் மூலம் பண வரவு இருக்கும். இருந்தாலும் உங்கள் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். எனவே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க நேரலாம். வழக்கு விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவற்றை சரி செய்ய நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். நீங்கள் கவனமோடு செயல்பட்டிங்கன்னா இந்த சங்கடங்களை தவிர்க்கலாம். எதிரிகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகலாம். அதனை தீர்க்க நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். கூட்டு தொழில் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லது. சமூக சேவைக்கு உங்கள் பணத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் மற்றும் நஷ்டங்கள் குறையலாம். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பண்ணுங்க. இது நிதிநிலையில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்தியோகத்தில் கூட இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எனவே நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். உங்கள் வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. இந்த மாதம் உங்கள் பணிகள் முடிப்பதில் தாமதங்கள் இருக்கலாம். இதனால் நீங்கள் சில பின்னடைவுகள் சந்திக்க நேரலாம். சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது பணியிட சூழலில் சில சவால்களை சந்திக்க வைக்கும். எனவே இதனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவிர்க்க உத்தியோகத்தில் முன்னேற்றக்கான நீங்கள் பணியிடத்தில் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது இந்த மாதம் அவசியம். ஸோ தொழிலில் கூட இந்த மாதம் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க நேரும். எனவே முதலீடு செய்யும்போது யோசனை இருந்தால் அதனை தள்ளி போடுவதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு
இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.